அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சனி தசை தொடர்பு தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் 1, 4, 10 தொடர்பு கொள்கிறது அப்படின்றார். அதாவது சனி என்ற கிரகம் 1, 3, 5, 7, 9க்கு உபநட்சத்திரமாக வருகிறது. அது நின்ற நட்சத்திரம் புதன். அதாவது சனி 1, 3, 5, 7, 9, 11க்கு உப நட்சத்திரமாக வருகிறதுன்னு போட்டிருக்காரு. அவர் நின்ற நட்சத்திரம் புதன் 1, 4, 7, 10க்கு சப்ளாடா வருது. அவர் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் 6வது வீட்டுக்கு சப்ளாடா வருது. இங்க நட்சத்திரம் காட்டிய 1, 4, 7, 10 உபநட்சத்திரம் 6 உடைக்கலங்கிறதால 1, 4, 6, 10 4, 10 வேலை செய்யுது. ஓகே, அதான் சொல்லியிருக்காரு. தொடர்புங்கிறது 1, 4, 7, 10 போட்டிருக்காரு. இந்த ஜாதகத்தில் சந்திரன் 11ஆம் பாவ முனையின் உபநட்சத்திரமாக உள்ளதால் சனி தசை முழுவதும் சந்திரன் சனியின் நட்சத்திரமான சனி தொடர்பு கொண்டு அது 1, 3, 5, 7, 9, 11 இருப்பதால் 11ஆம் பாவ தொடர்பு சனி தசை சனி புத்தியில் 1, 3, 5, 7, 11 அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கு சனி தசை சனி புத்தியில் 1, 4, 7, 10 செயல்படுமா அல்லது சந்திர நிலையில் உள்ள 1, 3, 5, 7, 9 செயல்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்க சனி தசை சனி புத்தியில 1, 4, 7, 10 தான் செயல்படும். அதாவது சனி தசை சனி புத்தின்னு பார்க்கும்போது அந்த பிளானட் என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரத்தில் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டுதான். ஆனா சந்திரனுடைய நிலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் எடுத்துக்கலாம். சந்திரனுடைய நிலைங்கிறது இந்த சனி தசை சனி புத்தியில மனசு சந்தோஷமா இருக்கும். 11வது பாவம் நண்பர்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள், இதெல்லாம் ஜாதகர் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய சனி தசை சனி புத்தி என்பது 1, 4, 7, 10 என்பது அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம அதுதான் அப்போ பொருளாதார நிலை நல்லா கூடுன்னு எடுத்துக்கலாம். மனசும் சந்தோஷமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒற்றைப்படை பாவத்துக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகங்கள் தசையை நடத்தும் போது அவர்களுக்கு இயற்கையாகவே மனநிலையில ஒரு சந்தோஷம் என்பது இயற்கையா இருக்கும். ஏன்னா சந்திரன் அந்த தசாநாதனுடைய சாரத்தில் பொறுத்தலை. இதே 8வது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவர் ஒரு திசையை நடத்தும் போது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரு 3, 7, 11 தொடர்பு கொண்டாலும் கூட சந்திரன் தசாநாதனுடைய சாரத்தில் போடுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அது 8வது தசாநாதன் 3, 7, 11 தொடர்பு கொண்டாலும் மனசுல ஒரு பதற்றம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த ஒரு தசாநாதனா இருக்கக்கூடிய பிளானட் எந்த பாவத்துக்கு சப்ளாடா இருக்கிறோ அந்த பாவத்தை பற்றின சிந்தனைகள் ஒருத்தருக்கு ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிந்தனை செயல் வடிவம் பெறுமா பெறாதாங்கிறது அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் என்ன பாவத்தை காமிக்குது அதுதான். அப்ப இவர் இந்த 8வது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவர் ஒரு தசையை நடத்தும் போது அந்த தசாநாதன் ஏற்கனவே 3, 7, 11 தொடர்பு கொண்டு இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சந்திரன் 8வது வீட்டுடைய சப்ளாடு யாரோ அவருடைய ஸ்டார்ல தான் அந்த தசை ஃபுல்லா போவார். அப்போ அவருக்கு இயற்கையாகவே ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவருக்கு பிரச்சனை வராது, பயம் மட்டுமே இருக்கும். சில பேர் பயந்து சாவாங்க, ஆனா ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு. அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். அதாவது சந்திரன் மனோகாரகன் என்பதால் தசாநாதன் யாரோ அவர் எந்த பாவத்துக்கு சப்ளாடா இருக்காரோ அதை பற்றின சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிந்தனை அப்படிங்கிறதுல அது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். செயல் வடிவம் என்பது தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் சம்பவம் செயல்படுதல் அப்படின்னு சொல்றோம் சார். ஓகேங்களா? அதனால நீங்க சனியோடைய அந்த 1, 4, 7, 10 பாவங்கள் செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.